திருப்பூர் மாவட்டத்துல பாத்தீங்கன்னா வரதட்சணை கொடுமையால மீண்டும் ஒரு இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. திருமணமான 10 மாதத்திலே பாத்தீங்கன்னா இளம்பெண் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. நமது சேனல்ல பாத்தீங்கன்னா தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு விதமான குற்ற சம்பவங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் பதிவேற்றம் பண்ணிட்டு வரோம். நீங்களும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நினைச்சா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு நோட்டிபிகேஷனா உடனுக்குடன் வந்து சேரும். திருப்பூர் தாராபுரம் சாலை பிரெண்ட் கார்டன் பகுதியைச் சேர்ந்த சுகந்தியின் மகள் பிரீத்தி. இவருக்கு பாத்தீங்கன்னா 25 வயதும் ஆகுது. இவருக்கு ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த சதீஸ்வர் என்கிற 28 வயது நபரை கடந்த ஆண்டு செப்டம்பர் 15 அன்று திருமணம் செய்து வச்சிருக்காங்க. இந்த திருமணத்தின் போது பாத்தீங்கன்னா 120 சவரன் நகை மற்றும் 25 லட்சம் ரூபாய் ரொக்கம் மற்றும் 38 லட்சம் மதிப்பிலான இனோவா கார் உள்ளிட்டவை வரதட்சணையாகவும் வழங்கப்பட்டிருக்காங்க. இருப்பினும் பாத்தீங்கன்னா திருமணத்திற்கு பிறகு சதீஸ்வரும் அவரது குடும்பத்தினரும் தொடர்ந்து கூடுதல் பணம் கேட்டு பிரீத்தியை மன உளைச்சலுக்கும் உள்ளாக்கி இருக்காங்க. பிரீத்திக்கு பூர்வீக சொத்து மூலம் 50 லட்சம் ரூபாய் கிடைக்க இருந்ததை அறிந்த சதீஸ்வரின் குடும்பத்தினர் அந்த தொகையையும் கேட்டு தொடர்ந்து தொல்லை கொடுத்து வந்திருக்காங்க. இதனால பாத்தீங்கன்னா அந்த பெண்மணி மன உளைச்சலில் இருந்ததால் கடந்த ஒரு மாதமாக தனது கணவர் வீட்டை விட்டு வெளியேறி திருப்பூரில் உள்ள தனது தாய் வீட்டில வசித்து வந்திருக்காங்க. ஆனாலும் பாத்தீங்கன்னா சதீஸ்வர் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து பணம் கேட்டு பிரீத்தியிடம் பேசி மன அழுத்தத்தை ஏற்படுத்தி இருக்காங்க. இதை தாங்க முடியாத பிரீத்தி பாத்தீங்கன்னா நேற்று ஆகஸ்ட் 5ஆம் தேதி மாலை தனது தாய் வீட்டுல யாரும் இல்லாத நேரத்துல தூக்கிட்டு தற்கொலையும் செய்து கொண்டிருக்காங்க. இந்த சம்பவம் குறித்து நல்லூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வராங்க. திருமணமாகி 10 மாதத்திலே இளம்பெண் ஒருவர் தற்கொலை செய்து கொண்டதால RDO விசாரணையும் தொடங்கப்பட்டிருக்காங்க. பிரீத்தியின் உடல் திருப்பூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில உடற்கூறாய்வுக்கும் அனுப்பப்பட்டிருக்காங்க. உடற்கூறாய்வு முடிந்து உடலை உறவினர்களிடம் ஒப்படைக்கும் நேரத்துல பாத்தீங்கன்னா பிரீத்தியின் உறவினர்கள் திருப்பூர் மாநகர காவல் ஆணையர் ராஜேந்திரனை முற்றுகையிட்டு சதீஸ்வர், அவரது பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரி போராட்டத்திலையும் ஈடுபட்டு வராங்க. அதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா காவல் ஆணையர் ராஜேந்திரன் ஆரம்ப விசாரணையின் அடிப்படையில உரிய நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என உறுதியும் அளிச்சிருக்காரு. இருப்பினும் பிரீத்தியின் உறவினர்கள் உடலை பெற மறுத்தும் இருக்காங்க. அண்மையில பாத்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டத்துல ரெதன்யா என்ற இளம்பெண் கணவர் வீட்டாரின் வரதட்சணை கொடுமையால தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தமிழகம் முழுவதுமே பாத்தீங்கன்னா பெரும் அதிர்வலையை ஏற்படுத்தி இருந்துச்சு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா அதற்குள்ளாகவே திருப்பூர் மாவட்டத்துல மீண்டும் நிகழ்ந்துள்ள இந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. சோ மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனா வந்து சேரும்.